அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி ரவா கேசரி செய்யலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ரவா கேசரி. ஒரு டம்ளர் ரவை எடுத்தோம்னா அதுக்கு ஜீனி 2 பங்கு, தண்ணி 3 பங்கு ஊற்றணும். முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிஸ்மிஸ் பழம், கேசரி பவுடர், தேவையான அளவு நெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா வாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். மற்ற எண்ணெய் ஊற்றினோன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. இதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில், நெய் இந்த 3 தான் சேர்க்கணும். ரீஃபண்ட் ஆயில் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இப்போ 3 பங்கு தண்ணி எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி நெய்யும் சேர்த்து ஊற்றி அதில் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே நெய்யே அதில் பொன்னிறமாக அதை வறுக்கணும். ஆனால் நம்ம இந்த ரவை வச்சுருக்கோம் இல்லையா, பொரிச்சு எடுத்து வச்சா முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துட்டு ரவையும் அதிலே போட்டு நல்லா கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வறுக்கணும். இங்கே நல்லா வறுத்துட்டோம். இங்கே வெந்நீர் சூடாயிருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா இந்த ரவையை நல்லா வறுத்து கொஞ்சம் ப்ரௌன் நிறம் வர்ற மாதிரி அடி பிடிச்சிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா அந்த தண்ணி சுடு தண்ணி நல்லா கொதிச்சு போயிருக்கு இல்லையா, அதை தூக்கி அப்படியே அந்த ரவையில் ஊற்றிட வேண்டியதான். ஒரே பாத்திரத்துலேயே எல்லா வேலையும் முடியும். அதிலே போட்டு அந்த ரவையை நல்லா சுருளை கிண்டி அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிட்டு ஜீனி 2 பங்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கிண்டி கொஞ்சம் நெய் ஊற்றி சுருளை கிண்டிக்கிட்டே இருப்போம். நல்ல ரவை வெந்துடும். அப்படியே கிண்டுறதுனால நமக்கு சாஃப்டாக இருக்கும் கேசரி. ரொம்ப சீக்கிரம் கட்டி ஆகாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கேசரி பவுட்ரு இல்லைன்னா நம்ம குங்குமப்பூ வச்சுருந்தோம்னா அதை போடலாம். நான் கேசரி பவுட்ரு தான் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா நிறம் மாறி வந்துடும். நல்லா முதக்கி இப்போ கொஞ்சம் நல்லா அப்படியே எருக்கம் கொடுத்துருக்கு பாருங்கள். தண்ணி குறைஞ்சி அது எருக்கமாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுருவோம். நல்லா ஓரளவுக்கு பதமாயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கிளறி நல்லா ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசம் கமகமான்னு ஏலக்காய் போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் நல்லா வாசம் கமகமான்னு வருது. சுவையான அருமையான ரவா கேசரி ரெடி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இது இன்றைக்கி ஒரு கோயிலில் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாங்கிறதுக்காண்டி இந்த கேசரி செஞ்சுருக்கோம். கோயிலில் போய் எல்லாருக்கும் சேவ் பண்ணோம். நன்றி.